இது ஒனி நியூஸின் உலக செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கனிஷ்கா குணபாலன். முதலில் தலைப்பு செய்திகள். சுவாச நோய்களால் அதிகம் பாதிக்கப்படும் வயதானவர்களை பாதுகாக்க புதிய தடுப்பூசியை அறிமுகம் செய்த சுவிட்சர்லாந்து அரசு. தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசு உடைமையாக்காமல் உரிய முறையில் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும். நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவிப்பு. திருடர்களை பிடிக்கப் போவதாக ஆட்சிக்கு வந்துள்ள அனுர அரசாங்கத்தின் அமைச்சர் ஒருவர் ஊழலில் ஈடுபடுவதாக எதிர்க்கட்சி குற்றச்சாட்டு. இஸ்ரேலிய விமான நிலையம் மீது ஏவுகணை தாக்குதல். ஏமனிலிருந்து செயல்படும் ஹவுதி கிளைகள் நடத்திய தாக்குதல் என தகவல். பரீட்சையில் தோல்வியடைந்த தனது மகனுக்காக கேக் வெட்டி கொண்டாடிய பெற்றோர். தொடர்வன விரிவான செய்திகள். சுவாச நோய்களால் அதிகம் பாதிக்கப்படும் வயதானவர்களை பாதுகாக்க சுவிட்சர்லாந்து அரசு ஒரு புதிய தடுப்பூசியை அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. எம்ஆர்எஸ்வியா என அழைக்கப்படும் இந்த தடுப்பூசி சுவாச ஒத்திசைவு வைரஸ் என அழைக்கப்படும் RSV காரணமாக ஏற்படும் கீழ் சுவாச குழாய் தொற்றுகளை தடுக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சுவிஸ் மருந்து ஒழுங்குமுறை அமைப்பான ஸ்விஸ்மெடிக் ஐரோப்பிய மருந்துகள் நிறுவனத்தின் பரிந்துரையை தொடர்ந்து இந்த தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியுள்ளது. RSV என்பது பருவகாலங்களில் பரவும் மிகவும் தொற்றக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும். இளம் வயதினருக்கு இது பெரும்பாலும் லேசான அறிகுறிகளையே உண்டாக்கினாலும் 60 வயது மற்றும் அதற்கும் மேற்பட்டவர்களுக்கு இது தீவிரமான சுவாச பிரச்சனைகளையும் மருத்துவமனை சேர்க்கைகளையும் உருவாக்கக்கூடும். இதனால் மூச்சுக்குழாய் அழற்சி, நிமோனியா போன்ற பிரச்சனைகள் உருவாகும் அபாயம் உள்ளது. இந்நிலையில் குறித்த தடுப்பூசி முதியவர்களில் இந்த வகை தொற்றுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய சிக்கல்களை தடுக்க ஒரு முக்கியமான பாதுகாப்பு அடுக்காக கருதப்படுகிறது. இதன் பயன்பாடுகளால் மருத்துவமனை அனுமதிகளும் குறையும் என நிபுணர்கள் நம்புகிறார்கள். சுவிஸ்மெடிக் வழங்கிய ஒப்புதல் மூலம் தற்போது இந்த தடுப்பூசி சுவிட்சர்லாந்து முழுவதும் உள்ள மருத்துவமனைகள் மற்றும் மருந்தகங்களில் கிடைக்கும் வகையில் செயல்படுத்தப்பட்டுள்ளது. தமிழ் மக்களின் தங்க நகைகளை அரசுடைமையாக்காமல் உரிய முறையில் அவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன். அவரால் வெளியிடப்பட்டுள்ள அதிகாரப்பூர்வ அறிக்கையில் தமிழ் மக்களின் வரலாற்று பின்புலத்தையும் இன்று அவர்கள் எதிர்கொள்ளும் வறுமையும் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. அவரது அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்படுவதாவது: மனிதாபிமான யுத்தம் என்ற போர்வையில் தமிழ் மக்களை அழித்து அவர்களின் கலாச்சார அடையாளங்களான சொத்துக்களையும் அழித்த பேரினவாத சிந்தனையிலான முன்னாள் அரசுகள் மக்களின் பெருந்தொகையான நகைகளை மறைத்து வைத்திருப்பதாக அவர் குற்றம் சாட்டுகிறார். குறிப்பாக வன்னிப் பகுதியில் உள்ள வங்கிகளில் தங்கள் நகைகளை அடகு வைத்திருந்த மக்களுக்கு அந்த நகைகள் என்ன ஆனது என்பது பற்றிய தகவல் இன்றும் இல்லை என்றும், அவர்கள் தங்கள் முதலீடுகளை இழந்து இன்று வறுமையில் சிக்கியுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டுகிறார். தற்போதைய அரசு தேர்தலை முன்னிட்டு இந்த விவகாரத்தை வெளியே கொண்டு வந்ததையும் அவர் வரவேற்கின்றதாக கூறியுள்ளார். ஆனால் இந்நிலையிலும் அந்த நகைகளை உரிய உரிமையாளர்கள் இல்லை என காரணம் காட்டி அரசுடைமையாக்கும் முயற்சியில் செல்லக்கூடாது என்றும், அவற்றை யாருக்கு சொந்தமோ அவர்களிடம் மீள ஒப்படைக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருடர்களை பிடிப்போம் என சொல்லிக்கொண்டு ஆட்சிக்கு வந்துள்ள அனுர அரசாங்கத்தின் கீழ் தற்போது அதே அரசின் அமைச்சரே பெரும் ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியுள்ளார். 600 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வீடு வெறும் 100 லட்சம் ரூபாய்க்கே வாங்கப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சி கடுமையாக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக குற்றவியல் சொத்துக்கள் மீதான சட்டத்தின் கீழ் சட்ட நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சமிந்த விஜயசிறி தெரிவித்துள்ளார். அவர் தெரிவித்ததாவது: திருட்டும் மோசடியும் இப்போது முன்பைவிட அதிகமாக நடைபெறுகிறது. அனுராதபுரத்தில் நடைபெற்ற இந்த வீட்டு வாங்கும் நடவடிக்கையில் 600 லட்சம் மதிப்புள்ள சொத்தை வெறும் 100 லட்சத்தில் பதிவு செய்துள்ளனர். இது ஒரு திட்டமிட்ட மோசடி. மேலும் இந்த டீலில் பணம் செலுத்தியதற்கான பின்னணி ஒரு வர்த்தக அமைச்சுடன் இணைக்கப்பட்ட நிறுவனத்தால் ஏற்பட்டுள்ளது. அத்துடன் வீட்டை பதிவு செய்த பத்திரத்தில் ஆளும் கட்சியைச் சேர்ந்த பெண் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் கையெழுத்திட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். திருடர்களை பிடிக்கத்தான் வந்தோம் என்றவர்கள் இன்று இரட்டை வண்டிகளில் போய் திருடுகிறார்கள் என கடுமையாக விமர்சித்துள்ள சமிந்த விஜயசிறி இது தொடர்பாக முதல் முறைப்பாடே தற்போது மேற்கொள்ளப்படவுள்ளதாகவும் அறிவித்துள்ளார்.
இஸ்ரேலின் டெல் அவிவ் விமான நிலையம் ஏவுகணை தாக்குதல் காரணமாக தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. பென் குரியன் விமான நிலையம் அருகே ஏமனில் இருந்து செயல்படும் ஹவுதி கிளைகள் நடத்திய இந்த தாக்குதல் பயணிகளிடையே பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. தாக்குதலின் போது விமான நிலையம் மீது புகைமேகங்கள் காட்சியளித்தன. பயணிகள் அலறி ஓடி பாதுகாப்பு தேடியுள்ளனர். இந்த சம்பவத்தில் 8 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும் அவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் என்றும் இஸ்ரேலிய ஆம்புலன்ஸ் சேவை தகவல் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலின் தாக்கம் விமான சேவைகளிலும் தீவிரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியிலிருந்து டெல் அவிவ் நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா விமானம் A139 அபாயம் காரணமாக அபுதாபிக்கு திருப்பப்பட்டுள்ளது. விமானம் பாதுகாப்பாக தரையிறங்கியதாக அதிகாரிகள் உறுதிப்படுத்தியுள்ளனர். தற்போதைய சூழ்நிலை காரணமாக ஏர் இந்தியா மே 6 வரை டெல் அவிவ் சேவைகளை நிறுத்துவதாக அறிவித்துள்ளது. அதேபோல் பிரிட்டிஷ் ஏர்வேஸும் மே 7 வரை தனது சேவைகளை நிறுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளது. லுஃப்தான்சா மற்றும் அதனுடன் இணைந்த யூரோவிங்ஸ், ஸ்விஸ், ஆஸ்ட்ரியன், பிரசல்ஸ் ஏர்லைன்ஸ் ஆகிய நிறுவனங்களும் நிலைமையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு சேவைகளை நிறுத்தியுள்ளன. இந்நிலையில் இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் கட்ஸ், எங்களை தாக்குகிற எவரையும் 7 மடங்கு தாக்குவோம் என கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதனிடையே ஹவுதி கிளைகள் இந்த தாக்குதல் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவாக நடைபெற்றதெனவும் தாங்கள் ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணையை பயன்படுத்தியதெனவும் வீடியோ ஒன்றின் மூலம் தகவல் வெளியிட்டுள்ளனர். இந்தியாவின் கர்நாடக மாநிலத்தில் உள்ள பாகல்கோட்டில் பரீட்சையில் தோல்வியடைந்த தனது மகனுக்காக கேக் வெட்டி கொண்டாடிய பெற்றோர் பற்றிய செய்தி சமூகத்தில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. பசவேஸ்வரா ஆங்கிலப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயின்று வந்த அபிஷேக் சோழச்சகுடா சமீபத்தில் வெளியான தேர்வு முடிவுகளில் 600 மதிப்பெண்களில் 200 மதிப்பெண்கள் மட்டுமே பெற்றுள்ளார். பல பாடங்களில் தோல்வியடைந்த இந்த மாணவனுக்கு எதிர்பார்த்தது போல் கண்டிப்பு கிடைக்கவில்லை. அதற்கு பதிலாக உற்சாகமான கொண்டாட்டம் காத்திருந்தது. அபிஷேக்கின் பெற்றோர், உறவினர்கள், அயலவர் அனைவரையும் அழைத்து வீட்டில் கேக் வெட்டி மகிழ்ந்தனர். அது அபிஷேக்கை வியப்பில் ஆழ்த்தியது. நீ பரீட்சையில் தோல்வியடைந்தாலும் வாழ்க்கையில் அல்ல, மீண்டும் முயற்சி செய், வெற்றி நிச்சயம் உன்னுடையது என்று பெற்றோர் உருக்கமாக கூற கண்களில் கண்ணீர் விட்டு நன்றி தெரிவித்தார் அபிஷேக். அவர் ஊடகங்களிடம் கூறியதில், தோல்வியடைந்தேன், ஆனால் என் பெற்றோர் என்னை நம்புகிறார்கள். இந்த ஆதரவை நானும் வீணாக்க மாட்டேன். மீண்டும் தேர்வு எழுதுவேன், வெற்றி பெறுவேன் என்றார் அபிஷேக். நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள். மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள். வணக்கம். ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம். உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம். உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும், உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும், தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள், அருகில் உள்ள வியாபார நிலையங்கள், நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன. இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும். இப்போதே ஒனி ஆப்பை பிளே ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்.